அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எம்சி பள்ளி கிராமத்தின் அருகில் ஒரு நடுக்கல் ஒன்று பார்த்தோம். அது அகத்தியான் பள்ளியிலேருந்து நாங்கள் வரும்போது நடுக்கல் ஒரு ஆலமரத்தை அடியில் இருக்கிறது பார்த்து உடனே தகவல் கொடுத்தோம். எப்பண்ணா இந்த நடுகள் உங்களுக்கு தெரிஞ்சு எத்தனை வருஷமாக இருக்குது? நாங்கள் சின்ன பிள்ளைங்களா இருக்கிறது பார்க்குறோம். எங்கள் பாட்டி அவங்க சொல்லுவாங்க, நினைவு கல்லுன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஏதோ நாங்களாம் இந்த குழந்தைங்கள சேர்ந்துக்கணும் பண்டிகைக்கு வரும்போது கும்பிடுவோம். எந்தெந்த பண்டிகை கும்பிடுவீங்க? எந்த பண்டிகை? எல்லா பண்டிகைக்கும் ஏதோ மஞ்சள் குங்குமம் வைப்போம். வச்ச பொட்டை பிள்ளைங்க இருக்கிறாங்கல்ல எங்கள் ஆடிக்கின்னு, அவங்கள கூப்பிட்டு அவங்கள ஆடுற மாதிரி அவங்களோடவே சேர்ந்துக்கணும். ஒரு பூஜை பண்ணி விட்றது தான். ஓகே ஓகே. அதெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஒன்று தான் இருக்குது. இப்போ தண்ணி கொடுத்து சார் ஒன்று தான் இருக்குது. சரி, இப்போ இதுக்குன்னு எதனா குடும்பங்கள் செய்கிறாங்களா? இல்லை இல்லை, நம்ம ஊரில் இருக்கிறவங்க தான். இங்கே இருக்கிறவங்க தான் குடும்பங்கள் யாரும். ஏன்னா நிறைய இடத்துல வெளியூர்லேருந்து அவங்க பரம்பரையில் கும்பிடுவாங்க. இல்லை இல்லை, யாரோ பரம்பரை. ஆனால் நம்ம ஊரில் இருக்கிறவங்க தான் கும்பிட்றீங்க. சரி. இந்த லோக்கலில் இருக்கிறவங்க இந்த பிள்ளைங்க ஆடிக்கினா ஒரு நாள் அது நாங்களும் சும்மா இருக்கிறோமா வாங்கினான்ட்டு எங்களுக்கு ஒரு பொழுதுபோக்காக கும்பிடுவோம். சரி. பண்டிகை வந்துக்குது, எல்லா இடத்துலையும் கும்பிட்றாங்க, நாமளும் கும்பிடணும். வணக்கம். இப்போ நம்ம பாலாஜி ஆசிரியர் சொன்னதுனால எம்சி பள்ளிக்கு வந்திருக்கோம். அங்கே ஒரு நடுகள் இருக்குது. இந்த நடுகள் கலையமைதி பார்த்தீங்கன்னா இந்த நடுகள் 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. அதே மாதிரி எப்படி இந்த நடுகள் இங்கே வந்திருக்கோன்னா, அங்கனப்பற்று அப்படின்ற மகாராஜ கடை இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது. அந்த அங்கனப்பற்று நாட்டுக்காக ஒரு சண்டை நடைபெற்றிருக்கு கூட. அந்த சண்டையில் இவர் இறந்ததுனால இவரின் வீரத்தை போற்றும் வகையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவருக்கு நடுகள் எடுத்து வச்சுருக்காங்க. இதே மாதிரி ஒரு நடுகள் பார்த்தீங்கன்னா நம்ம மகாராஜ கடை முனீஸ்வரன் கோயில் பக்கத்தில் வச்சுருக்காங்க. அங்கனப்பற்று. ஆமாம், நாட்டு ராஜான்னு சொன்னீங்க. இது எத்தனை ஆண்டு பழமையானது? அங்கனப்பற்றுன்றது நம்மளுக்கு 13ஆம் நூற்றாண்டு கல்வெட்டே கிடைக்குது. அதுக்கப்புறம் அந்த நாடு இருந்திருக்கலாம். இதை பார்க்குறப்போ ஒரு 600 வருஷம் பழசு, 14ஆம் நூற்றாண்டு. அந்த 14ஆம் நூற்றாண்டில் நடைபெற்ற போரில் இவர் இறந்துருக்காரு. அதனால் அவருக்கு வீரக்கல் அப்படின்னு எடுத்திருக்காங்க. அவர் நினைவு வீரத்தை போற்றும் வகையில் எடுக்கப்பட்ட கல் தான் அது. పేరు ఏమిటా? జంపాల్. జంపాల్. ఈ నడికల్ పంచి మీకేమైనా తెలుసు? అదే విజయనగర ముందు నుంచే ఉండాలి తెలిసి చెప్తే పెద్దలు రాజు మిలిటరీలో రాజు వచ్చింది. రాజు ఇది సత్యనారాయణ చెప్తారు. దానికి నాటకాలు చెప్తున్నారు. ఇది ఏమేమి చేస్తారు మీరు? ఏం చేసేది ఇప్పుడు పూజ ఏమైనా చేసేది? చేస్తారు. పక్కలో ఉంటే వాళ్ళు చేస్తారు. இப்போ பாலாஜி வாத்தியார் காமிச்ச நடுகள் பக்கத்தில் தான் இருக்கும். இந்த உருவம் இப்போ கொஞ்சம் பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதன் உயரம் ஏறக்குறைய 3 அடி இருக்கும். இப்போ இது மட்டும் தரணும். அதான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கையில் ஒரு வாள் வச்சுருக்காரு. இந்த கையில் ஒரு வில் வச்சுருக்காரு. அம்புரா துணி பின்னாடி மாட்டிருக்கு. இடையில் ஒரு குருவால் வச்சுருக்காரு. அது இல்லாமல் இவர் ஒரு தலைவன் சொல்கிறதுக்காக இவருடைய ஆபரணங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆபரணம் போட்டிருக்காரு. கையில் இங்கெல்லாம் ஆபரணங்களோடு காணப்படுகிறார். அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி கொண்டை காணப்படுகிறது. இதனுடைய வடிவமைப்பை பார்க்குறப்போ இது 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு நடுகள் ஆகும்.